ஹாய் காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் வந்து பார்த்தோன்னா ஒரு முக்கியமான வேலை வாய்ப்பு வந்திருக்குங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்ததே வந்து பார்த்தோன்னா யாருக்குமே தெரியாது, சத்தமே இல்லாமல் வந்திருக்குங்க. ஸோ விண்ணப்பிக்கிறதுக்கு நாள் வந்து பார்த்தோன்னா இன்னும் இருக்குது. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தோன்னா இன்னில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 26/2/2026 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்க போகிறீங்க. ஸோ உதவியாளர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா உதவியாளர்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் போஸ்டிங்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சம்பளமும் கொடுப்பாங்க. ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு 40,000 சம்பளம் சொல்லியிருக்காங்க. 10ஆம் வகுப்பு ரிலேட்டடா படிச்சிருந்தா போதும். போஸ்டிங்க்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தா குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. இந்த முறை நீங்க வந்து பார்த்தா ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி எக்ஸாமினேஷன் இருக்குது, அது ரொம்ப வந்து பார்த்தா ஈஸியா நீங்க கிளியர் பண்ணிடுவீங்க. ஸோ அந்தந்த போஸ்டிங் ஏற்ற மாதிரி உங்களுக்கு எக்ஸாமினேஷனே இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் நம்ம விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க வாங்க விரிவாக பார்க்கலாம். சென்னை போர்ட் அத்தாரிட்டி எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2026க்காக 13 போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, ஏஜ் லிமிட் என்ன, அப்ளை பண்றதுல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்றேன். இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விரிவாக பார்க்கலாம். ஸோ என்னென்ன போஸ்டிங் இருக்கு ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, வெல்ஃபேர் ஆபீசர், அதே மாதிரி லா ஆபீசர், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஆபீசர் சொல்லியிருக்காங்க. டெபுட்டி டிராபிக் மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி, எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் 2 வேகன்சி, அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர்ல 1 வேகன்சி, அசிஸ்டன்ட் மேனேஜர் லைப்ரரியில வந்து பார்த்தீங்கன்னா 1 வேகன்சி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி அசிஸ்டன்ட் மேனேஜர் இடிபியில் 1 வேகன்சியும், ஃபயர் ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் சேஃப்டி ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா 1 வேகன்சி, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் 1 வேகன்சி, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 13 வேகன்சி உங்களுக்கு இருக்குது. சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாருங்க 50,000 வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. எதுக்குன்னு பாருங்க, இந்த வெல்ஃபேர் ஆஃபீஸர், லா ஆஃபீஸர் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40,000, மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50,000 கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரமான வேலை வாய்ப்பு, பிளஸ் அது இல்லாத உங்களுக்கு பேசிக் மட்டும்தான் இந்த சம்பளம். அது இல்லாத உங்களுக்கு பெனிஃபிட்லாம் இருக்குது. அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 70,000-80,000 வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் வரும். டிஏ, அதே மாதிரி ஹெச்ஆர்ஏ, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. எலிஜிபிலிட்டி நான் பார்க்கலாம் வாங்க. வெல்ஃபேர் ஆஃபீஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி படிச்சிருக்கலாம், இல்லைன்னா டிப்ளமா வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் சயின்ஸில் படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்தா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. 50,000-40,000 வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் கொடுக்கும்போது அதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாமே எதிர்பார்ப்பாங்க. அடுத்து லா ஆஃபீஸர் கிரேட் 1 பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் டிகிரி லா படிச்சிருந்தாவே போதும். எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஜின் லா படிச்சிருந்தாலும் ஓகேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அக்கௌண்ட் ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா மெம்பரை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஏ அப்படின்னா ஐசிடபிள்யூஏ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப்பாக இருக்கும். 5 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டெபுட்டி டிராபிக் மேனேஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டிகிரி நீங்கள் படிச்சிருக்கணும். அதே மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் மெக்கானிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சுட்டு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அதே மாதிரி தான் எலக்ட்ரானிக்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு அதுக்கு 2 இயர்ஸ் கேட்குறாங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் லைப்ரரிக்கு என்ன குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க பார்க்கலாம். நீங்கள் 10 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கிராஜுவேட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கணும் சொல்லி கொடுத்துருவோம். அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு பிடெக் படிச்சிருக்கலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குவாலிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. நான் நோட்டிஃபிகேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ லென்த்தாக பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ்க்கு உள்ள இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட் பார்க்கலாம். வெல்ஃபேர் ஆஃபீஸர், லா ஆஃபீஸர் இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 30 இயர்ஸ், அக்கௌண்ட் ஆஃபீஸருக்கு 35, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஏஜ் லிமிட் கொடுத்துரும். எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல கவர்மெண்ட் ரூல்ஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அடுத்த செலக்ஷன் ப்ராசஸ் பார்க்கலாம். கம்ப்யூட்டர் பேசிக் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் அதில் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து உங்களுக்கு இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி உமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200, ஓபிசி இடபிள்யூஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 300 சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி யூஆர் கேட்டகரிக்கு உங்களுக்கு 400 சொல்லியிருக்காங்க. எக்ஸரிஸ் மேன், பிடபிள்யூடி இவங்களுக்குலாம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 26/2/2026, லாஸ்ட் டேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 19/3/2026. ஸோ இந்த தேதிக்குள்ள தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கான லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்க. இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.